Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் வளர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 16. காலை செய்தி அறிக்கை முடிந்ததும் யாரோ பாட ஆரம்பித்தார்கள். சுகமான சாரீரம். ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா? அந்த ஐயாவில் மிதமான ஆனால் இனிமை செறிந்த அழுத்தம். குளியல் அறையில் முகஸ்வரத்துக்கான ஏற்பாடு செய்து கொண்டிருந்த சூரியகாந்தனுக்கு எரிச்சலாக வந்தது. கணேசா, அதை நிறுத்தி தொலை. அடுக்களையில் இருந்து சமையற்காரனை அந்த அதட்டல் 2:08 ஓடி வரச் செய்தாலும் மோகனத்தின் விறுவிறுப்பில் அவன் ஒரு வினாடி மயங்கி நின்றான். கணேசா! டக்! பாட்டை துண்டித்தான் அவன். ஆனால் அதன் தொடர்ச்சி ஸ்ரீரங்கநாதர் ஏன் பள்ளி கொண்டார் என்று அவரிடமே கேட்கப்பட்ட கேள்வி காய்கறி நறுக்க சமையலறையில் திரும்பிக் கொண்டிருந்த அவனது மெல்லிய சீழ்க்கையில் எதிரொலிக்க தவறவில்லை. சூரியகாந்தன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தபடி மோவாயை தடவி பரிசீலனை செய்தபோது ரோமத்தின் சொரசொரப்பு அவனது புறங்கையை லேசாக குத்திற்று. 16வது வயதிலிருந்து நாள் தவறாமல் கத்திக்கும் கன்னத்துக்கும் ஏற்பட்டு வந்த அன்றாட சந்திப்பின் விளைவு அது. அழுக்கான ஆடைகள், கலைந்த தலை, மழிக்க ஷவரம் செய்யப்படாத முகம், மூன்றையும் அவன் விரும்புவதில்லை. சாக்கு கட்டி போன்ற இளஞ்சிவப்பு பொருளை கொண்டு கன்னங்களை லேசாக தேய்த்த பின் மின்சார ரேசரின் விசையை தட்டிவிட்டு கன்னத்தில் மேலாக வைத்து வட்ட வடிவமாக அவன் சுழற்றத் தொடங்கிய போது என்ன காரணத்தாலோ பரதன் 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 என்று அது திரும்ப திரும்ப சொல்வது போல் அவனுக்கு தோன்றிற்று. எங்கிருந்து முளைத்தான் இந்த பரதன்? சூரியகாந்தனுக்கு அவனை பற்றி நினைக்கவே கசப்பாக இருந்தது. ஆனால் நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. மேஜை நாற்காலி சம்பந்தமாக எந்த வேலையாக இருந்தாலும் பரதன் என்ற இளைஞனிடம் ஒப்படைக்கலாம் என்று முந்தின நாள் சாயந்தரம் காஸ்மோபாலிட்டன் கிளப் காரியதர்சியிடம் சுந்தரபாண்டியன் சிபாரிசு செய்து கொண்டிருந்த போது கேள்விப்பட்ட பெயராக இருக்கிறதே என்று சூரியகாந்தனுக்கு தோன்றிற்று. ஹைதராபாத்திலிருந்து வந்திருப்பவன் என்று தெரிந்ததும் சந்தேகம் நீங்கி சங்கடம் குடிபுகுந்தது. ஹைதராபாத்தில் எத்தனை பரதன்கள் இருந்துவிடப் போகிறார்கள்? அவராகத்தான் இருக்கும். கோல்கொண்டா கோட்டையில் நவமணியை சந்தித்து அவள் மனத்தில் சலனம் ஏற்படுத்தியதாக பிரீத் சொன்னாலே அந்த பரதன் தான். நவமணி பெரும் பணக்காரரின் பெண் என்று தெரிந்து கொண்டு அவளுக்கு வலை விரிக்க சென்னைக்கே வந்திருக்கிறான் என்று ஊகித்த சூரியகாந்தன் பரபரப்படைந்தான். கனி தானாக விழும்போது விழட்டும் என்று இனியும் உட்கார்ந்திருப்பது பெரும் ஏமாற்றத்தில் போய் முடியக்கூடும். எந்த நிமிடமும் பரதன் நவமணியை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதே. கலக்கமுற்றவனாக கிளப்பிலிருந்து வீட்டுக்கு வந்தவனுக்கு இருப்பே கொள்ளவில்லை. பிரீத்தை யோசனை கேட்கலாம் என்றாலோ தமக்கே கேலி செய்து கொண்டு அரட்டை அடிக்கவே அவளுக்கு நேரம் போதவில்லை. திங்கட்கிழமைக்கு முன்னால் அவளிடமிருந்து ஒரு ஒத்தாசையையும் எதிர்பார்ப்பதற்கில்லை. என்ன செய்யலாம்? யோசித்து பார்த்தான். பூபதி கடற்கரையில் உறவு போகும்போது அவரை நாசுக்காக சந்தித்து அவருடைய நல்லெண்ணத்தை சம்பாதித்து கொள்ள ஆரம்பித்திருந்த வகையில் பரதனுக்கு இல்லாத வலு தனக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பது அவனுக்கு ஓரளவு திருப்தியை தந்தது. ஆனால் அதையே முழுக்க நம்பிக்கொண்டிருக்க அவன் தயாராக இல்லை. பூபதியின் மனத்தை வசப்படுத்த அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியெல்லாம் அவர் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்து விடாமல் தவிர்க்க துணை புரியலாமே தவிர நவமணியுடன் நேரடி தொடர்பு கொள்வதற்கு அது ஈடாகாது என்று அவனுக்கு தெரியும். பரதனையும் தன்னையும் அவன் ஒப்பிட்டு பார்த்து கொண்டான். நவமணி பரதனை பார்த்திருக்கிறாள், அவனோடு பேசியிருக்கிறாள். சூரியகாந்தனை பொறுத்தவரையில் அவனுடைய கையெழுத்து மட்டும்தானே அவளுக்கு தெரியும். டெலிஃபோனிலாவது அவளுடன் பேச முயற்சி செய்யலாம் என்ற எண்ணம் அவனுக்கு உண்டாயிற்று. சனிக்கிழமை தானே, வீட்டில் தான் இருப்பாள். தொந்தரவு கொடுப்பதற்கு மன்னியுங்கள், மனத்தில் உள்ளதையல்லவா கொட்டி கடிதமாக எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறேன். பதில் எழுதாவிட்டாலும் பரவாயில்லை, படித்து பார்க்கிறீர்கள் அல்லவா என்று 2 வார்த்தை சொன்னால் குறைந்தபட்சம் அவனுடைய குரல் எப்படிப்பட்டது என்பதையாவது நவமணி தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும் அல்லவா. ஆனால் ஒரு தயக்கம் பட்டென்று அவள் ஏதாவது சொல்லிவிட்டால் காரியமே குட்டிச்சவராகி போய்விடுமே. இந்த அச்சம் தலை காட்டாமல் இல்லை. அவள் அப்படியெல்லாம் முரட்டுத்தனமாக பேசக்கூடியவள் அல்ல என்ற உணர்வு அந்த பயத்தை போக்க உதவி செய்தது. அத்துடன் பிரீத்தினால் உருவாக்கப்பட்ட காதல் கடிதங்கள் அவளை பக்குவப்படுத்தி அவன் மீது அனுதாபம் ஏற்பட வழி வந்திருக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு நிறைய இருந்தது. அந்த தைரியத்தில் முந்தின நாள் மாலை அவன் பூபதியின் எண்களை சுழற்றி நவமணியுடன் பேச வேண்டும் என்று சொன்னபோது வேறொரு பெண் பூபதியின் மருமகளாக இருக்கும் போல நவமணி வெளியே சென்றிருப்பதாக தெரிவித்தால் ஏமாற்றத்துக்குள்ளான சூரியகாந்தன் நன்றி கூறிவிட்டு டக்குன்னு ரிசீவரை வைத்து விட்டான். ரேசரை அமர்த்திவிட்டு சற்றே முகத்தை உயர்த்தி கன்னங்களையும் போவாயும் தடவி பார்த்த சூரியகாந்தன் பெருமூச்சு விட்டான். தேவையற்ற ரோமத்தை வழித்தறிந்த மாதிரி பரதனுடைய வரவால் நேர்ந்த கவலையை அகற்ற முடியவில்லையே. பரதன் அவன் எப்படி இருப்பான்? என்ன மாதிரி பேசுவான்? எவ்வாறு பழகுவான்?
இந்த சோஃபாவை யாருக்கு மாமா செய்ய போகிறீங்க? மேஜை ஒன்றை உருவாக்குவதில் ஈடுபட்டிருந்த தச்சு வேலைக்காரருக்கு ஒத்தாசை பண்ணி கொண்டிருந்த பரதன் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் வியர்வையை துடைப்பதற்காக துண்டை எடுக்க வரும் சாக்கில் விரித்த கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட சோஃபா மாடலை அடிக்கடி பார்த்துவிட்டு செல்வதை கவனித்திருந்த ஜெயவேலு கேட்டான். வார்னிஷ் நெடியும் குவிந்து கிடக்கும் இழைப்பு சுருள்களும் ஒளி அடிக்கப்படும் ஓசையுமாக இருந்த சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்றும் பாராமல் உற்சாகத்துடன் வேலை செய்து கொண்டிருந்த பரதன் விளக்கினான். பூபதின்னு ஒரு பெரிய மனிதர் ஒருவர் இருக்கார், அவருக்காக செய்ய போகிறோம். பூபதியா? பின்ன என்னன்னு போட்டிருக்கீங்க? சிறுவன் சுட்டி காட்டிய இடத்தை பரதன் கவனித்தான். பென்சிலில் அந்த ஆங்கில எழுத்து நேர்த்தியாக பொறிக்கப்பட்டிருந்தது. அது ஏதாவது சமாதானம் சொல்லி வைக்கலாம் என்று பரதன் முயன்றான். மனம் வரவில்லை. பூபதியோட பெண் பேர் நவமணி. நவமணியின் அறையில் போடுவதற்காகத்தான் இந்த சோஃபா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நவமணியை பார்த்து அப்ரூவ் பண்ண டிசைன் இது. அந்த பெயரை உச்சரிக்கும் போது அவனுக்கு நாவலம் இனித்தது. என்னென்னது நவமணியின் பெயரில் முதல் எழுத்து. தச்சு வேலையில் மட்டுமல்லாமல் மனோதத்துவத்திலும் ஜெயவேலுக்கு ஆர்வம் உண்டு என்று அவன் அடுத்தாற் போல் சொன்னதிலிருந்து தெரிய வந்தது. வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்தபடி அவன் விரல் விட்டு எண்ணிக்கொண்டிருப்பதை கண்ட பரதன், என்னது என்றான். 3 4 சந்தேகமாக போயிடுச்சு. பையன் கடுமையான கணக்கொன்றை போட முடியாமல் திணறுபவன் போல முகத்தை வைத்து கொண்டான். பூபதியின் பெண் ஒரு தரம், அவள் அறை இன்னொரு தரம், அவள் அப்ரூவ் பண்ண டிசைன் இன்னொரு தரம். அப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு. அவள் பேரில் முதல் எழுத்து என்ன. ஒரே மூச்சில் 4 தடவை நவமணி நவமணி என்று சொல்லியிருக்கீங்க மாமா. அந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? சிரித்துக்கொண்டே அவன் தலைமயிரை விரல்களால் அலைந்து கலைத்தபடி சிறுவனை அன்புடன் அணைத்து கொண்டான் பரதன். அவனது கண்களால் கேட்லாகில் நவமணி கைப்பட எழுதிய எழுத்தில் லைக்காமல் இருக்க முடியவில்லை. உள்ளம் அன்று காலையில் பூபதியிடமோ அவரது காரியதர்சியிடமோ சோஃபா செய்வதற்கான அனுமதியை வாங்கி வருவதற்காக போன இடத்தில் பூபதியே நவமணியை கூப்பிட்டு அனுப்பி அவனுடன் பேச வைத்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் நவமணியின் முகத்தில் பூத்து குலுங்கிய புன்முறுவலையும் அவள் பாதி வெட்கத்துடனும் பாதி நாணத்துடனும் பேசிய பேச்சுகளையும் எண்ணி பார்த்து சுவைத்தது. பூபதி வீட்டுக்கு பரதன் சென்றிருந்த போது சில சமயம் காரியதரிசி என்றும் சில சமயம் செக்ரட்டரி என்றும் வேலையாட்களால் மேனேஜர் என்றும் பல வகையாக அழைக்கப்பட்டு வந்த தேசிகர் அவரது அறையில் இல்லை. தயங்கியபடி நின்றிருந்த பரதனை வந்து விசாரித்த வேலையால் மேனேஜர் வரவில்லை என்றும் சின்னவர் வெளியே போயிருக்கிறார் என்றும் தகவல் தெரிவித்தபின் எஜமானிடம் சொல்வதற்காக கூறி சென்றான். சில நிமிடம் கழித்து பூபதி அங்கு தோன்றவே பரதன் பணிவுடன் வணக்கம் சொன்னான். 2 நாட்களுக்கு முன் சுந்தரபாண்டியம் செய்த டெலிஃபோன் உரையாடலை தொடர்ந்து அவன் வந்தபோது தேசிகர் அவனை அழைத்துச் சென்று பூபதியிடம் அறிமுகம் செய்து வைத்தான். பூபதி ஒரு தரம் அவனை நிமிர்ந்து பார்த்தான். அவ்வளவுதான், ஒன்றுமே பேசவில்லை. அது அவனுக்கு சிறிது குறையாக இருந்தது. அதை புரிந்து கொண்டவர் போல குறையை நிவர்த்தி செய்து விட்டார் அவர். தவா பரதன், செக்ரட்டரி வரவில்லை போலிருக்கு, அதனால் என்று அவர் சொல்ல ஆரம்பித்ததும் போய்விட்டு மறுநாள் வர சொல்ல போகிறார் போலும் என்று அவன் ஊகித்தான். அவரோ, மணியை வர சொல்கிறேனே, எதை பிடிக்கிறதுன்னு சொல்கிறாளோ அந்த டிசைனில் செய்திரு என்று கூறியதுடன் நிற்கவில்லை. நவமணியை மாடியிலிருந்து வேலம்மா அழைத்து வந்ததும், மணி ஒன்றும் அவசரம் இல்லைம்மா, கேரளாவில் உள்ள டிசைன்லாம் ஒன்றா 6 முறை பார்த்து உனக்கு பிடிச்சது சொல்ல, செய்தனான பிறகு சரியில்லைன்னு அதிருப்தி படக்கூடாது, புரியுதா? வேலம்மா நிதானமாக பார்க்கட்டும், கவனிச்சுக்கோ என்று கூறிவிட்டு போவார் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. வணக்கம் என்றான் அவன். வணக்கம் என்றாள் அவள். நவமணி மாடியிலிருந்து சற்று வேகமாக இறங்கி வந்ததாலும் அவனும் சாவதானமாக உட்கார்ந்து பேச பூபதியை ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பதை குறித்து ஏற்பட்ட மகிழ்ச்சியாலும் அவள் கன்னங்கள் வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக சிவந்திருந்தன. அந்த சிவப்பை ரசித்தபடி, கேரளா கொண்டு வந்திருக்க என்று அவன் சொன்னதும் அவள் பொருட்செறிவுடன் புன்னகை செய்தாள். கேட்லாக் சாக்கில் நாம் எத்தனை தடவை சந்தித்து கொள்ள முடியுது என்று அவள் நினைப்பை அவள் புன்னகையிலே அவளால் படிக்க முடிந்தது. கேட்லாகை அமெரிக்க நூலகத்தில் ஏற்கனவே பார்த்து உரிய மாதிரி ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்ட போதிலும் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அவன் மறுபடியும் அவளுக்கு ஒவ்வொன்றாக புரட்டி காட்டலானான். நூலகத்திலேயே கேட்லாகை சரியாக பார்க்காமல், உங்களுக்கு பிடித்ததால் சரிதான் என்று பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தவள் நவமணி. அவளுக்கு 2ஆம் முறை அதை ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. முதன்முறையாக காண்பிப்பது போல அவன் கேட்லாகை காட்டுவதையும் அதை முதன்முறையாக தான் பரிசீலனை செய்வது போல நடிப்பதையும் நினைக்கையில் வெட்கமாகவும் ஏதோ குற்றம் செய்து விட்டார் போல் குறுகுறுப்பாகவும் இருந்திருக்கும் போலும் சிறிது அச்சத்தோடு அவள் வேலம்மாவை நோக்குவது பரதனுக்கு தெரிந்தது. ஆனால் வேலம்மாவின் நினைப்பெல்லாம் வேறு எங்கோ இருந்தது.
அவள் முகத்தில் ஒருவித சஞ்சலம் நிழலாடிற்று. பரதனையும் நவமணியையும் கண்காணிக்கவே நேரமின்றி அவள் அடிக்கடி மாடிப்படிகளை பார்ப்பதும் பூபதியின் அலுவலரை பக்கம் திரும்புவதுமாகவே இருந்தது. அவர்கள் என்ன உரையாடினாலும் அவள் காதில் விழப்போவதில்லை என்ற நினைப்பில், ஓ, உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் பரதன். அவரை காணத்தான் வந்தீங்களா? அப்படின்னா நான் போய் அவரை வர சொல்லட்டுமா? அந்த இடத்தை விட்டு இம்மி கூட அசையாவிட்டாலும் அவளை ஏதோ கோபித்து கொண்டு வேகமாக செல்வது போலவும் அவன் ஓடிச் சென்று வழிமறுப்பதைப் போலவும், வேண்டாம் வேண்டாம் நில்லுங்க, கள்ளத்தனம் ஏதுமின்றி பகிரமாக உங்களை சந்தித்து வார்த்தையாட வழி செய்து கொடுத்து விட்டு அவர் விலகிக்கிட்டார் பாருங்கள், அதுக்காக சொன்னேன் என்றான் அவன். அப்படின்னா சரி. என் முகத்தை பார்க்காதீங்க, கேரளாவை பாருங்கள், வேலைமாக கவனிக்கிறா. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது இதை பாருங்கள், என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, வேலைமாக கவனிக்கிறா, கேரளாவை காட்டுங்க. இந்த மாடல் ரொம்ப நன்றாக இருக்கும். உங்கள் சிநேகிதை எங்கே கண்ணிலேயே காணும்? அவள் அக்கா வந்திருக்காளாம், அவங்க போன பிறகு தான் வருவா. அக்கா போகவே கூடாது. ஏன்? வளவளான்னு பிரீத்துடன் பேசிகிட்டே இருப்பா, உங்கள் குரலை கேட்பதற்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. மாமா! ஜெயவேலின் குரல் பரதனின் நினைவை பிடித்து உலுக்கிற்று. யாரோ வர்றாங்க மாமா. மிஸ்டர் பரதனை பார்க்கணும், இருக்கிறாரா என்றார் சூரியகாந்தன். கிளப் செயலாளர் ஃபோனில் தெரிவித்த முகவரியில் ராதாகிருஷ்ணன் வீட்டு அவுட் ஹவுஸில் பரதனையும் ஜெயவேலுவையும் தச்சு வேலை செய்து கொண்டிருந்த ஆளையும் தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. ஆகையால் பரதனை கண்டுபிடிப்பது அவனுக்கு அவ்வளோ கடினமான காரியமாக இருந்திருக்க நியாயமில்லை. நான் தான் பரதன் என்று தலைமையை ஒதுக்கிவிட்டு கொண்டு வந்தான் பரதன். நாகரிகமாக உடை அணிந்த அந்த பணக்கார வாலிபனை அவன் அதற்கு முதல் பார்த்ததில்லை. சுந்தரபாண்டிய அனுப்பினார் என்று சொல்லும் அதே நேரத்தில் எதிராளியை அளவெடுத்து கொண்டிருந்த சூரியகாந்தனின் கண்கள் உழைப்பினால் வீங்கியது. தசைகள் சிவப்பு நிறம், திருத்தமான முகம், பொறாமை கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிக்க, கேவலம் கூலிக்காரன் மாதிரி இவனே உளி எடுத்து வேலை செய்கிறானே, வேர்வையில் நனைந்த பனியனை பாரு என்ற இளக்காரமும் உண்டாயிற்று. உட்காருங்க என்று ஒரு முக்காலியை இழுத்து போட்டான் பரதன். பரவாயில்ல, உங்களுக்கு என்ன வேணும்? சூரியகாந்தன் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். உங்களிடம் திறமை இருக்குன்னு, போதிய மூலதனம் போடக்கூடிய கூட்டாளி கிடைச்சா பிஸ்னஸ் நல்ல முறையில் உங்களால் வளர்க்க முடியும்னு கேள்விப்பட்டேன். என்னுடைய திறமை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் ஓய்வு ஒழிவின்றி கண்டிப்பாக உழைக்க முடியும். சூரியகாந்தன் சாம்பலை தட்டினான். பணம் போடக்கூடிய பார்ட்டி ஒன்று இருக்குது, உங்களை பார்த்து பழகியவன திருப்திகரமான ஏற்பாடு எதுவும் செய்து கொள்ள முடியுமான்னு தோணுனா அவர்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். நான் சொன்னால் அவங்க தட்ட மாட்டாங்க, தட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். தான் அந்த பார்ட்டி என்று அவன் சொல்லாமல் சொல்லிவிட்டான். பரதனின் உள்ளத்தில் ஆவல் மூண்டது. அவுட் ஹவுஸை சுற்றி கண்களை ஓட்டினான். பெரிய பெரிய கனவுகள் அந்த பார்வையில் தொக்கி நின்றன. பிறகு சூரியகாந்தன் பக்கம் திரும்பினார். சூரியகாந்தனுடைய பேச்சிலும் தோரணையிலும் போலியான ஏதோ ஒன்று இருப்பது போல அவன் உள்ளுணர்வு சொல்லிற்று. இருந்தாலும் வலிய வரும் ஒத்தாசையை உதறி தள்ளக்கூடிய நிலையில் அவன் இல்லை. மிக்க நன்றி என்றான் பணிவோடு. உங்களுக்கு வேண்டிய தகவல்களை கேளுங்க, சொல்கிறேன். உங்கள் தயவால் இந்த பிஸ்னஸ்க்கு பொருளாதார வசதிகள் கிடைக்குமானா உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். அரை மணி கழித்து சூரியகாந்தன் விடை பெற்று கொண்டு சென்றபோது ஜெயவேலு, மாமா, அந்த ஆளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்றான். பரதன் பதில் சொல்லாமல் சூரியகாந்தன் போவதையே பார்த்து கொண்டு நின்றான். பிரீத், என்னக்கா என் அதிர்ஷ்டத்தை பாரு, ஆட்டோவோ டாக்ஸியோ ஒருத்தன் கூட நிற்க மாட்டேங்கிறான். ரயிலை பிடிக்க முடியாமல் போய்விடுமோ? எல்லாம் படிக்கலாம், சுமார். மனைவியுடன் தகராறு செய்து கொண்டு வெளியே சென்ற லோகநாதன் யோகலட்சுமி பயந்தது போல அவள் ரயிலுக்கு புறப்படும் வரை வீட்டுக்கு திரும்பவே இல்லை. அவளை லால்குடியில் விட்டு வரும் பொறுப்பை உற்சாகத்துடன் ஏற்றுக்கொண்ட பிரீத் சாலைக்கு வந்து நின்று அரை மணிக்கு மேலாகிவிட்ட போதிலும் ஸ்டேஷனுக்கு செல்ல ஒரு வண்டி கூட அமையவில்லை. அது ஒரு டாக்ஸி. நெருங்கி வரும்போது பார்க்கையில் வண்டிக்குள் ஏற்கனவே ஒரு ஆள் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. காலையில் போய் சேரவில்லைன்னா என் மாமியார் முதல் முழிக்க முடியாது பிரீத், என்ன செய்வேன்? யோகலட்சுமி அங்கலாய்க்கலான. முழிக்காத வரைக்கும் நல்லதுக்கா, உன் மாமியார் முகம் ஒரு கன்றாவி என்று விமர்சித்த பிரீத் திடீரென்று பலம் கொண்ட மட்டும் கையை தட்டினான். அவ்வழியே சென்று கொண்டிருந்த பூபதி வீட்டு கார் நின்றது. டிரைவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தேசிகரிடம், அக்காவும் நானும் அர்ஜென்ட்டாக ஸ்டேஷன் போகணும், கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா என்று கேட்டுக்கொண்டாள். நவமணிக்கும் அவளுக்கும் உள்ள நட்பின் தன்மை அறிந்திருந்த பூபதியின் காரியதர்சி, ஏறிக்கொள்ளுங்க என்று அனுமதி கொடுத்தார்.
அக்காவா என்று அழைத்தாள் பிரீத். முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு காரில் ஏறி உட்கார்ந்தாள் யோகலட்சுமி. நின்று நின்று காலெல்லாம் கடுக்கிறது. எந்த ஊருக்கு போகிறீங்க என்றார் தேசிகர். லால்குடி என்றாள் பிரீத். அக்காவை அங்கே தான் கொடுத்துருக்கிறது. அப்படியா? தேசிகர் வேப்போடு கேட்டார். நானும் லால்குடிக்கு தான் போயிட்டுருக்கேன் காரில். பிரீத்துக்கு குதூகலம் பொங்கிட்டு. அப்படின்னா ரயில்காரனுக்கு ஏன் வீணாக பணத்தை அழணும்? நாங்களும் ஜாலியாக உங்களோட காரிலே வந்துடுறோமே. தனக்கு ஆட்சேபம் இல்லை என்று தேசிகர் தெரிவித்தார். என்னக்கா சொல்கிற? ராத்திரி நேரமாக இருக்கேன், எனக்கு காரில் போய் பழக்கம் இல்லை. பகலில் போய் பழக்கமாக்கும். தேசிகர் சார், நாங்களும் வர்றோமே. பங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு பெட்ரோல், ஆயில், சக்கரங்களை, காற்று ஆகியவற்றை டிரைவர் சரிபார்த்து கொண்டிருக்கும்போது, லால்குடியில் எங்கே போகணும் நீங்கள் என்று தேசிகரை பிரீத் விசாரித்தாள். லால்குடி பக்கத்தில் சேமபுரம்னு ஒரு கிராமம். ஆமாம், சூரியகாந்தனுடைய தாய் இருக்கும் ஊராயிற்று. அங்கே யாரை பார்க்க போகிறீங்க? முக்கியமான ஒரு காரியமாக செல்லும் பெருமையில் வெகு நேரமாகவே மிதந்து கொண்டிருந்த தேசிகருக்கு அதை வெளியிட ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு திருப்தி. டிரைவர் பக்கத்தில் இல்லை என்று உறுதி செய்து கொண்டு பிரீத்திடம் ரகசியமான குரல், எல்லாம் ஸ்நேகிதி சமாச்சாரமாக தான் என்றார். மணிக்கும் தேசிகரின் சேமபுர பயணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் என்று பிரீத்துக்கு புரியவில்லை. விளக்கம் கோரினாள். பிரீத்துக்கே அது பற்றி ஒன்றும் தெரியாது என்பதை எண்ணும்போது தேசிகரின் தோள்கள் சற்று பருத்தன. சூரியகாந்தான்னு ஒரு பையன், அவனுக்கு ஸ்நேகிதியை கொடுக்கலான்னு அவர்களுடைய எண்ணம். பையனுடைய தாயார் சேமபுரத்தில் இருக்காங்க. அவங்க காதில் ஜாடமாடியாக செய்தியை போட்டு அவர்கள் அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுட்டு வர சொல்லியிருக்காரு. இது யாருக்குமே தெரியாது. பிரீத் திகைப்புற்று உட்கார்ந்திருந்தாள். ரப்பர் குழாய் வழியே வண்டிக்குள் பெட்ரோல் இறங்க, மீட்டரின் முள் சீராக சுழல, பர்ஸிலிருந்து தேசிகர் எடுக்கும் 10 ரூபாய் நோட்டுகள் சரசரக்க, அவளது சிந்தனையின் ஓட்டம் துரிதமாக இருந்தது. சூரியகாந்தனோ சாந்தாவை காதலிக்கிறான், நவமணியோ பரதன் ஞாபகமாக இருக்கிறாள். சூரியகாந்தனுக்கும் நவமணிக்கும் முடிச்சு போடும் பைத்தியக்கார யோசனை பூபதிக்கு எப்படி உதித்தது? டிரைவர் வண்டியில் ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்வதற்குள் அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். கொஞ்சம் நில்லுங்க என்றபடி கீழே இறங்கியவள், தேசிகர் சார், எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, தயவுசெய்து அக்காவை அவள் வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. அக்கா, தேசிகர் நமக்கு அண்ணா மாதிரி, உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவார், டாட்டா என்று கையை அசைத்தபடி விடை கொடுத்து அனுப்பினாள். அத்தியாயம் 17. கம்பியில் தொங்கவிடப்பட்டிருந்த ஹரிகேன் விளக்கொளியில் பரதன் வேலை செய்து கொண்டிருந்தான். எப்போதோ மணி 9 ஆகிவிட்டிருந்தது. வழக்கமாக அவன் லாலா கடைக்கு சென்று சிற்றுண்டி அருந்திவிட்டு வரும் நேரம் கடந்து விட்டது. இன்னும் 5 நிமிடம் என்று அவன் தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தார். கதவும் ஜன்னலும் சாத்தப்பட்டிருந்ததால் வியர்வை கொட்டிக் கொண்டிருந்தது. யாரோ வருகின்ற நிழல் கண்டு அவன் நிமிர்ந்து பார்த்தான். ராதாகிருஷ்ணன் வீட்டில் பற்று தேய்க்கும் பெண். என்னப்பா ஐயா உங்களுக்கு கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேன். கருவிகளை ஒரு புறமாக வைத்துவிட்டு துண்டை எடுத்து வியர்வை துடைத்து கொண்டு பின் சட்டையை மாட்டிக்கொண்டான். விளக்கை ஊதி அணைத்துவிட்டு அவுட் ஹவுஸ் என்ற அடுப்பை விட்டு வெளியே வந்தான். ராதாகிருஷ்ணன் தோட்டத்தில் நாற்காலி போட்டு அமர்ந்துதான். வா உட்கார. காலியாக இருந்த நாற்காலி அவர் சுட்டி காட்டினார். பரவாயில்ல சார், சும்மா உட்காருப்பா. மெல்ல வீசிக்கொண்டிருந்த காற்றின் குளுமை, மங்கிய நிலவொளி. இன்னும் சாப்பிட போலையே நீயே? போய்கொண்டே இருக்கேன். இந்த ஹோட்டலு அசோகாவா? அவன் சிரித்து கொண்டான். இல்லை சார், லாலா கடையில் சப்பாத்தியும் பாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். சாப்பிட போகவில்லையா என்று கேட்டவர் அவனை இன்னும் உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறாரே, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லப் போகிறார் போலும். அவர் கூறப்போவது தனக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் என்றும் அவனிடம் அவர் கொண்ட அன்புதான் அவரை தயங்க வைக்கிறது என்றும் உள்ளுணர்வு கூறிட்டு அவன் கவலையில் ஆழ்ந்தான். தெருவில் 2 கார்கள் வேகமாக சென்று மறைந்தன. சில வினாடிகள் கழித்து ராதாகிருஷ்ணன் சொன்னார். எடுப்பிலே உன் ஃபர்னிச்சருக்கு நல்ல பேருப்பா. டிசைனில் ஆகட்டும், ஃபினிஷில் ஆகட்டும் முதல் தரமாக இருக்குன்னு ஸ்நேகிதர்கள்லாம் பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஊழி பிடிக்கிற வேலையை இன்னும் எதற்கு வச்சு கொண்டிருக்க? அது சரிப்படாது. வெளியே போய் ஆர்டர்களை கேன்வாஸ் பண்ணு, ஆட்களை வச்சு மளமளான்னு வேலையை முடி, புரிஞ்சா? அதுக்கெல்லாம் நிறைய பழக்கமுள்ள இடம் வேணும். இந்த மாதிரி சின்ன அவுட் ஹவுஸ்லாம் போதாதுன்னு நினைக்கிறேன். அவர் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் என்று அவனுக்கு புரிந்தது. மின்சார வெட்டு காலத்தில் அவர் வீட்டுக்கு ஒதுக்கப்பட்ட யூனிட்டுகளில் ஒன்றை கூட அனாவசியமாக செலவழிக்கக்கூடாது என்பதற்காக அவன் கூடிய வரையில் அரிக்கேன் விளக்கை உபயோகித்து வந்தான். இரவு நேரத்தில் வீட்டின் அமைதி குறைந்து விடக்கூடாது என்பதற்காக பொழுது சாய்ந்தவுடன்
தச்சொலி வேளையில் வெளியில் கேட்காத வண்ணம் ஜன்னல் கதவுகளை ஜாக்கிரதையாக அடைத்து விடுவான். ஜெயவேலு படிப்பை கவனிக்காமல் தச்சு பட்டறையே சுற்றி கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் ராதாகிருஷ்ணன் மனைவிக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிந்தது முதல் சிறுவனை அதிக நேரம் தன்னுடன் இருக்க அவன் அனுமதிப்பதில்லை. இவ்வளவு எச்சரிக்கையோடு இருந்தும் ராதாகிருஷ்ணனுக்கு அதிருப்தி ஏற்படுவதென்றால் தொண்டை உலர்வதை உணர்ந்தவனாய், இப்போதைக்கு இந்த அவுட் ஹவுஸை போதும்னு நினைக்கிறேன் சார் என்றான். உடச்சி சொல்லிடுறானே, அவுட் ஹவுஸ் சும்மா கிடந்தது, உன்னை இருக்க அனுமதித்தேன், இப்போ ஒருத்தருக்கு வாடகைக்கு விடுவதாக ஒப்புக்கொண்டிருக்கேன். பரதன் யோசித்து பார்த்தான். தொழிலில் அவனுக்கு வருமானம் வரத் தொடங்கிய பின்னரும் இலவசமாக அவுட் ஹவுஸில் தங்க நினைத்தது முறையில் என்று அவனுக்கு தோன்றிற்று. முதல்லையே இப்போது ஒன்னால் இவ்வளவுதான் கொடுக்க இயலும், தொகையை பார்க்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாடகை தர முயற்சி செய்கிறேன் என்று 20 25 வலியச் சென்று அவரிடம் கொடுத்திருக்க வேண்டாமா? தன்னையே நொந்து கொண்டவன் இப்போதும் ஒன்றும் குடிமொழிக்கு போடவில்லை என்று சமாதானம் செய்து கொண்டான். வாடகை விஷயமா என்று ஆரம்பிக்க நினைத்தான். அடுத்தாற்போல் அவர் சொன்னதை கேட்டு வாயடைத்து போனான். இன்றைக்கி சாயந்தரம் ஒருவர் வந்தார். இந்த ஏரியாவில் அவருக்கு என்ன மோகமோ தெரியல, நம்புனா நம்பு, அவுட் ஹவுஸ்க்கு 350 தருவதாக சொல்லி 4 மாதம் அட்வான்ஸும் தந்துட்டார். அப்படின்னு நான் வேறு இடம் பார்த்துக்கொள்கிறேன் என்றான் அவன். ராதாகிருஷ்ணனுக்கு நல்ல வருமானம் கிடைக்குமானால் அதற்கு தடையாக இருக்க அவனுக்கு என்ன உரிமை? நான் நிர்கதியாக அனாத போல் சென்னைக்கு வந்து திண்டாடிய போது அப்பாவுக்கு எவ்வளவு வேண்டியவர்கள்னு நான் மலையாக நம்பியிருந்தவங்க எல்லாம் என்னை கைவிட்ட சமயத்தில் கொஞ்சமும் எதிர்பாராத வகையில் நீங்கள் எனக்கு ஒத்தாசை செய்தீங்க. அந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் என்றான். நெகிழ்ச்சியூட்ட ராதாகிருஷ்ணன், சும்மா இருந்த அவுட் ஹவுஸில் உன்னை குடி வச்சேன், அது ஒன்றும் பெருசில்லை என்று எழுந்து கொண்டார். நேரமானது, போய் சாப்பிட்டு வா. எவ்வளோ நேரம் பசியோடு இருப்பேன்? பசியா? குறைந்த வாடகையில் இதைப்போல் இன்னொரு இடம் கிடைக்குமா என்ற கவலையில் அவனுக்கு பசி மறந்து போயிட்டு, சார் ஒரு வேண்டுகோள், காலி பண்ண 1 வாரம் அவகாசம் கொடுத்தா? அது முடியாதுப்பா, நாளைக்கே ஒப்படைக்கிறதா இந்த சூரியகாந்தனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சூரியகாந்தன்? அந்த பெயர் பரதனை சாட்டை போல் தாக்கிற்று. காலையில் வந்து கூட்டுச் சேர விரும்புவதாக 1/2 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு சென்ற இளைஞன் பெயர் தானே சூரியகாந்தன். கனல் போல் ஏதோ ஒன்று இதுவரை அறிந்திராத ஒரு வெப்பம் தன்னுள் தகிப்பதை அவன் உணர்ந்தான். யோகலட்சுமியை பூபதியின் காரில் லால்குடிக்கு அனுப்பிவிட்டு திரும்பிய பிரீத் வீட்டுக்கதவை தட்டு முன் ஜன்னல் வழியே பார்த்தாள். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏற்பட்ட சண்டை இன்னும் தீரவில்லை என்று புரிந்தது. லோகநாதன் கடுகடு என்று முகத்தை வைத்துக்கொண்டு செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். அவர் முகத்தை பார்க்க பிடிக்காதவள் போல் முதுகை காட்டிக் கொண்டிருந்தால் நீலாவதி. பிரீத் கதவை தட்டினாள். இருவர் யாருமே அசையவில்லை. பிரீத் மறுபடி தட்டியதும் பத்திரிகையிலிருந்து லோகநாதன் முகம் வெளிப்பட்டது. மனைவியை வெறுத்து பார்த்தார். கைவளையலை உருட்டுவதில் பொழுதுபோக்கில் கொண்டிருந்த நீலாவதி அவர் முறைப்பை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. கதவை தட்டுறாங்களா, கேட்குறதா என்றார் அவர். எனக்கு ஆதனுக்கு செவிடில்லை என்றாள் அவள். குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்கே, போய் தரவேன். இந்த வீட்டில் ஒருத்தரே குத்துக்கல்லாட்டம் இருக்கணும்னு சட்டமா என்ன? எனக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்க தெரியும். ஆமாம். லோகநாதன் பத்திரிகை எறிந்து விட்டு எழுந்தார். என்னையா பொறுப்பு இல்லாதவன்னு சொல்கிற நீ? பொண்ணை லால்குடிக்கு அழைச்சி கொண்டு போகிற மனிதர்களோ நீங்கள்? அப்பாவை காணோமேன்னு அவள் துடிப்பாக துடித்தது எனக்கு தெரியும். பாவம் பிரீத்தி, நாளைக்கு பரீட்சை எழுத வேண்டியவ. அக்காவை நான் கொண்டு போய் விடுறேன்னு போயிருக்கா. ஆமாம் கூப்பிட்டாள் பிரீத். நான் தான் அம்மா, கதவை தரேன். பிரீத்தின் குரலை கேட்டதும் லோகநாதன் நீலாவதியை பார்த்தார். அவள் கதவை நோக்கிவிட்டு கேள்விக்குறியுடன் அவர் பக்கம் திரும்பினாள். பிறகு இருவரும் வேகமாக வந்து கதவை திறந்தார்கள். ஏன், என்னாச்சு? ரயில் போயிடுச்சா என்றார் லோகநாதன். அக்காங்க என்றால் நீலாவதி. லால்குடிக்கு போயிருக்கா என்று சொல்லியபடி அமைதியாக கதவை தாழ் போட்ட பிரீத், ஹாய் டாடி, ஸ்கூட்டர் விஷயம் என்னாச்சு என்றாள் திகைப்புடன். அவள் தனியாவா போறா என்று நீலாவதி கேட்டாள். துணையோடு தான். உறவினர் யாரையும் பார்த்தியா? பத்திரமா அழைச்சி கொண்டு போகிறோன்னு அவங்க சொன்னாங்களா? நடந்ததை அவள் விளக்கியதும் லோகநாதனும் நீலாவதியும் சேர்ந்து கொண்டு அவளை விழுவென்று பிடித்து கொண்டு விட்டார்கள். முன்பின் தெரியாத ஒரு மனிதரோடு தன்னந்தனியாக காரில், அதுவும் ராத்திரி வேளையில் அக்காவை அனுப்பிவிட்டு வந்திருக்க என்று லோகநாதன் கையை பிசைய, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா 2 பிள்ளையை பெற்றுக்கூடிய வயசு, ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையே என்று நீலாவதி பல்லை கடித்தாள். பொறுப்பை பற்றி நீங்கள் 2 பேரும் எனக்கு பாடம் சொல்ல வரீங்களா? ஆஹா என்று சிரித்துவிட்டு படுக்க சென்றாள் பிரீத். யோசித்து பார்க்கையில் பெரியவர்கள் எல்லோருமே நவமணியின் அப்பா அதற்கு ஒரு உதாரணம். பொறுப்பற்றவர்களாக இருப்பார்கள் போலும் என்று அவளுக்கு தோன்றிற்று. பரதன் என்ற ஒரு இளைஞன் இருக்கிறான். அவனிடம் நவமணிக்கு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சமும் புரிந்து கொள்ளாமல் முதலில் விஷயத்தை ஒரு பெரிய பிரச்சனையாகவே பிரீத் கருதவில்லை. சூரியகாந்தன்
சமாச்சாரம் பூபதிக்கு தெரியாததால் ஏற்பட்ட சிக்கல் தான் இது. அவனை கொண்டே பூபதியிடம் விஷயத்தை தெரிவிக்க செய்துவிட்டால் சிக்கல் சுலபமாக தீர்ந்துவிடும் என்று பிரீத் முதலில் நினைத்தாள். ஆனால் சூரியகாந்தன் சுயநலக்காரனாயிற்றே, வந்த அதிர்ஷ்டத்தை விடுவானேன் என்று சாந்தா விஷயத்தை அப்படியே அமுக்கி விட்டானோ. என்னால் பிரீத்துக்கு பகீர் என்றது. பூபதியின் ஏற்பாடு நவமணிக்கு தெரியுமோ என்னமோ? தெரிந்தால் எவ்வளவு சங்கடப்படுவாள். மனம் விட்டு சொல்லி தொலைக்கவும் மாட்டாளே. பிரீத்தின் உள்ளம் வேதனைக்கு உள்ளாயிற்று. அக்காவுடன் அரட்டை அடிக்கும் ஆசையில் 2 நாள் நவமணி வீட்டு பக்கம் போகவே இல்லை. அதற்குள் இப்படி ஒரு திருப்பமா? படுக்கையில் திடுமென்று எழுந்து உட்கார்ந்தால் பிரீத் விஷயம் புரியாதவர், பைத்தியக்கார மனிதர், பொறுப்பு கெட்டவர் என்றெல்லாம் யாருக்கு மனதுக்குள் பட்டம் சுட்டி பொறுமிக் கொண்டிருந்தாலோ அந்த நபருக்கு சாதகமான ஒரு பாயிண்ட் தன் மனத்தில் திடீரென்று உதிப்பதை அவள் உணர்ந்தாள். பரதனை அவளுக்கு தெரியும். பரதனை அவளுக்கு தெரியும், நவமணிக்கு தெரியும், பூபதிக்கு தெரியாதே. அப்படி ஒரு வாலிபன் இருப்பதாக அவர் கற்பனையே செய்து பார்க்க முடியாத போது அவனை மாப்பிள்ளையாக வரிக்கும் எண்ணம் அவருக்கு எப்படி ஏற்பட முடியும்? பிரீத்துக்கு இருப்பு கொள்ளவில்லை. விளக்கை போட்டால் ஏதேனும் யோசனை உதிக்கக்கூடும் என்று நினைப்பவள் போல விளக்கு விசையை தட்டினால் கதவிடுக்கு வழியே பக்கத்து அறைக்கு அது எட்டியிருக்கும் போலும். என்னடி பண்ணுற, தூங்கு என்றது நீலாவதியின் குரல். நாளைக்கு பரீட்சையாச்சும்மா, படிக்கணும்னா என்றால் பிரீத் எரிச்சலோடு. பிறகு நீலாவதி ஒன்றும் ஆட்சேபிக்கவில்லை. தாயிடம் பிரீத் சொன்ன பொய்யிலும் உண்மை இருக்கத்தான் செய்தது. நவமணியின் காதலை நிறைவேற்றி வைக்க வேண்டியது பிரீத்துக்கு ஒரு பரீட்சை ஆகவே தோன்றிற்று. வாராந்திர பரீட்சை ஏன், இறுதியாண்டு தேர்வில் தோற்றால் கூட அவளுக்கு வருத்தம் உண்டாகாது. இந்த பரீட்சையில் நவமணியும் பரதனையும் சேர்த்து வைக்கும் சோதனையில் எப்படியும் தேர்விட வேண்டும் என்று அவள் கூறியாக இருந்தால் நவமணிக்கு பரதனை காட்டிலும் பொருத்தமான ஜோடி கிடைக்காது என்பது அவள் கோல்கொண்டா கோட்டையிலேயே தீர்மானித்து விட்ட சமாச்சாரம். நவமணியின் உள்ளத்தில் பரதன் ஏற்படுத்தியிருந்த சலனத்தையும் அவள் அறிவாள். பரதனின் விலாசத்தை தெரிந்து கொள்ள தவறிவிட்டாளே. அதை நினைக்கும் போது தலையில் ஓங்கி 4 குட்டு கொடுக்க வேண்டும் போலிருந்தது பிரீத்துக்கு. மடச்சி மடச்சி என்று திட்டியபடி அவள் தலையணையை தூக்கி தரையில் எறிந்தாள். கடைசியில் பார்க்க போனால் பொறுப்பற்றவள் என்று அம்மா தன்னை சொன்னதில் தவறில்லை என்று முடிவு கட்ட வேண்டியிருந்தது. பரதன் யார், அவன் முகவரி என்ன என்று விசாரிக்காமல் கையை வீசிக்கொண்டு வந்துவிட்டாலே. அதைவிட பொறுப்பற்றத்தனம் என்ன இருக்க முடியும்? பூபதியிடம் போய் சூரியகாந்தன் வேறொரு பெண்ணை காதலிக்கும் தகவலை வெளியிட்டு நவமணிக்கு ஏற்றவன் பரதன் தான், அவனை பார்த்த அதே கண்களோடு அவள் இன்னொருவனை நோக்க மாட்டாள், பேசாமல் 2 பேருக்கு முடிச்சு போட்டு வையுங்கள் என்று அவள் யோசனை கூறுவதையே வைத்துக் கொள்ளலாம். நான் தயார், ஆனால் பரதன் தயார், எங்கே இருக்கிறான் என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு கோல்கொண்டா கோட்டையில் இருவரும் சந்தித்து கொண்டார்கள், இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு நீங்களே கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் என்று அவருடைய துப்பறையும் சாமர்த்தியத்துக்கு சவால் விடுவதா? நவமணியின் விருப்பத்துக்கு மாறாக பூபதி எதுவும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை பிரீத்துக்கு இருந்தது. எப்படியாவது பரதனுடைய விலாசத்தை கண்டுபிடித்து விட்டால் அநேகமாக காரியம் வெற்றியான மாதிரிதான் என்று அவளுக்கு தோன்றிற்று. காலை 7:30 மணிக்கெல்லாம் நவமணியின் வீட்டுக்கு போய்விட்டாள் பிரீத். குளியல் அறையை விட்டு வந்த நவமணி சிநேகிதி உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டதும் மெல்ல பின்னால் வந்தாள். பிரீத்தின் கண்களை பற்றி யார் சொல்லி பார்க்கலாம் என்றாள். பிரீத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. நவமணி எப்போதும் போல விளையாடுகிறாள், ஆகவே அவளுக்கு கல்யாண முயற்சிகள் பற்றி எதுவும் தெரிந்திருக்க நியாயமில்லை. அவள் மனத்தை புரிந்து கொள்ளாமல் பூபதி ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். அவள் ஆசை என்ன என்று புரிந்ததும் அதை நிறைவேற்ற முயற்சி செய்வார். விளையாட்டு அப்புறம் வச்சுக்கலாம், நவி உன்னோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள் பிரீத். பிறகு வேலம்மாவை பொருட்செறிவோடு பார்த்தபடி தனியா என்றாள். வேலம்மா, பிரீத்துக்கு காஃபி கொண்டு வரையா என்றாள் நவமணி. வேலம்மா போய்விட்டாளா என்று பார்த்த பின்னர், நவி நான் உடனே ஹைதராபாத்துக்கு போய் எப்படியும் பரதன் விலாசத்தை கண்டுபிடிச்சு அவர் சந்திச்சாக வேண்டும், முடிஞ்சால் அவரை கையோடு சென்னைக்கு கூட்டி வரணும் என்றாள் பிரீத். ஒரு வினாடி திடுக்கிட்டார் போல் காணப்பட்டாள் நவமணி. பிறகு மெல்ல மெல்ல அவள் அதரங்களில் ஒரு புன்னகை உருவெடுத்தது. பிரீத், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு என்றாள் அவள். உன் காதை கொண்டு வா, பரதனை சந்திக்க நீ ஹைதராபாத்துக்கு போக வேண்டாம், பேந்தியன் ரோட்டுக்கு போனால் போதும். என்ன வளர்ற? நவமணி விளக்கினாள். அவள் சொல்ல சொல்ல பிரீத்தின் முகத்தில் படர்ந்திருந்த இருள் சிதறிற்று. குதூகலத்தில் அவள் வாயெல்லாம் பல்லாயிற்று. நவமணியின் கழுத்தில் 3 முடிச்சு போடப் போகிறவன் பரதன் தான் என்ற நம்பிக்கை உறுதிப்பட, உங்கள் முதல் சந்திப்பின் போது நான் இல்லைன்னு பார்த்தா இங்கேயும் அப்படியா திட்டம் போட்டு வேலை செய்கிறீங்களா போக்கிரி கழுத என்று நவமணியின் கன்னத்தை கிள்ளும்போது அவள் உற்சாக வெள்ளத்தில் மிதக்கலானாள். தொடரும்.